கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். சங்கீதம் 37:3. Trust in the Lord and do good, so shalt thou dwell in the land, and verily thou shalt be fed. Psalms 37:3. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒருமுறை கூட God Goes Ministries மூலமாக இந்த கால வேளையில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே 6 மாதங்களை கடந்து 7வது மாதத்தினை காண செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கடந்த நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் நாம் அனுபவித்த பாடுகளை அறிந்திருக்கிறார். அதை தாங்க பலனையும் தந்திருக்கிறார். அதனால் உண்டான மகிமையையும் மேன்மையையும் வரப்போகிற நாட்களில் நமக்கு நிச்சயமாக உண்டாக போகிறது. நம்முடைய சூழ்நிலைகள், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள் ஒரு விதத்தில் அழுத்தி கொண்டிருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடியே கர்த்தர் ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். அந்த ஏற்ற காலத்தை இந்த நாட்களிலே நாம் நிச்சயம் காணப்போகிறோம். என்னோடு சேர்ந்து தேவனை நம்பி அவருடைய நாமத்தினாலே காத்திருங்கள். நிச்சயம் வெற்றி சிறப்போம். கர்த்தருடைய முழுமையான ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த மாதத்திலே நம்மையும் நம் குடும்பத்தினரையும் வெற்றி சிறக்க செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. சந்தோஷமும் ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியுமான இந்த நல்ல வேலைக்காக தேவனை நன்றி நிறைந்த இதயத்தோடு துதிக்கிறோம். இப்படிப்பட்டதான ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் தேவாதி தேவனுக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். இதற்கு காரணமாக கர்த்தர் பயன்படுத்தி வருகிறதான எங்கள் அன்பு சகோதரர் மற்றும் அவரோடு ஊழியத்தில் இணைந்திருக்கிறதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கிருபை உங்களோடு கூட எப்பொழுதும் இடைவிடாமல் நிலைத்திருப்பதாக. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து பெருக பண்ண கடவர். அவருடைய வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் மேன்மையும் தந்து தேவன் நடத்துவாராக என்று சொல்லி உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய வேத வசனத்தில் தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் அவரோடு உள்ள பிரசன்னத்திலே தொடர்ந்து முன்னேறுங்கள். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி சங்கீதம் 12:5. சங்கீதம் 12:5. ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை சுகமாய் இருக்க பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. நான் இப்பொழுது எழுந்து அவன் ஏங்குகிற பாதுகாப்பில் அவனை வைப்பேன். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்டதான பாதுகாப்பு நமக்கு வேணும் என்று நம்ம உள்ளத்துல ஏங்குகிறோமோ அப்படிப்பட்ட பாதுகாப்பிலே நம்மை வைப்பதற்கு நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில போதுமானவராக காணப்படுகிறார். அவன் ஏங்குகிற பாதுகாப்பில் அவன் வைப்பேன். ஆம் தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஏக்கம் என்ன, நம்முடைய எண்ணங்கள் என்ன, நம்முடைய வாஞ்சை என்ன, நம்முடைய தாகம் என்ன, நாம் எப்படிப்பட்ட பாதுகாப்பிற்காக ஏங்குகிறோம், எப்படிப்பட்ட சுகத்திற்காக ஏங்குகிறோம், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஏங்குகிறோம், எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஏக்கம் நமக்குள்ள இருக்கிறது என்பதை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் அறியாத சூழ்நிலைகளிலே அவர் நம்மை பாதுகாக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் வரப்போகிறது, இதோ கஷ்டமான சூழ்நிலை எல்லாம் வரப்போகுது,
வேதனை நிறைந்த நேரங்கள் வரப்போகுது, கண்ணீர் நிறைந்த நேரங்கள் வரப்போகுது. அப்படியெல்லாம் நமக்கு தெரியாது. ஆமென். நமக்கு தெரியாத காரியங்கள், நம்ம அறியாத சூழ்நிலைகள், என்ன நடக்க போகுதுங்கிற தெரியாத சூழ்நிலைகளிலும் கூட, அந்த சூழ்நிலையிலே என்ன பிரச்சனை வந்தாலும் நாம் ஏங்குகிற பாதுகாப்புல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை வைப்பதற்கு போதுமானவராக காணப்படுகிறார். இந்த உலகத்துல நாம் அறிந்து ஜெபிக்கிற காரியங்களானாலும் சரி, நம்மளை அறியாமல் வாழ்கிற வாழ்க்கையானாலும் சரி, நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி நாம் தெரியாம இருந்தாலும் கூட சரி, ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட பாதுகாப்புல நாம் வாழ வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஏங்குகிற பாதுகாப்புல நம்முடைய தேவன் நம்மை நடத்துகிறார். இந்த உலகத்துல நாம் வாழும்போது ஓநாய்க்களின் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆட்டுக்குட்டிகளைப் போல ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட உணர்வோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நமக்கு யாரும் இல்லை என்ற ஒரு ஏக்கத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நம்முடைய உள்ளத்துல இருக்கக்கூடியதான, நம்முடைய உணர்வில் இருக்கக்கூடியதான அந்த பாதுகாப்பு, நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆழமான பாதுகாப்பு வேணும்னு சொல்லி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தின் அந்தரங்கத்தில் காணப்படுகிறதான அந்த ஏக்கத்தை நம்முடைய தேவன் நிறைவேற்றி அந்த பாதையில நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடியதான சொல்ல முடியாத வேதனைகள், வெளியே தாங்கிக் கொள்ள முடியாத வலிகள், அப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் நடுவுல ஜெபிப்பதற்கு வார்த்தைகள் வர முடியாதபடி, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாதபடி, ஜெபம் பண்ணக்கூட பலனற்றவர்களாக உள்ளத்தின் அந்தரங்கத்தின் ஆழத்திலே ஏங்கிக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை நம்முடைய தேவன் அறிந்திருக்கிறார். அந்த ஏக்கம் என்ன? ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் வருகிறது, ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நாம் சில நேரங்களில் பதறுகிறோம். நாம் அப்படி பதறுகிறதான காரியங்களில் கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை தாங்குகிறார். நமக்குள்ள வரக்கூடிய அந்த பதட்டம், ஏன் எனக்குள்ள இந்த பதட்டம் வருகிறது, ஏன் எனக்குள்ள இந்த கதறுதல் வருகிறது, ஏன் எனக்குள்ள தாங்க முடியாத இந்த வலி வருகிறது என்று சொல்லி நாம் துடிதுடித்து கொண்டிருக்கிற நேரத்தில் கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் ஏங்குகிற பாதுகாப்புல நம்மை வைப்பதற்கு போதுமானவராக காணப்படுகிறார். என்னை கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. ஏன் நம்முடைய தேவன் நாம் ஏங்குகிற காரியங்களில நமக்கு பாதுகாப்பு தருகிறார்? சில காரியங்களை நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். ஏன் ஆண்டவர் நமக்கு நாம் ஏங்குகிற காரியங்களில் பாதுகாப்பு தருகிறார் என்று சொன்னால், முதலாவது, நாம் இயேசப்பாவுடைய பார்வையில் விலையேறப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆமென். முதல் காரியம் என்னவென்று சொன்னால், அவருடைய பார்வையில் நாம் விலையேறப்பட்டவர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலக மனுஷருடைய பார்வையில் அவருடைய நிந்தைக்கும், அவருடைய லட்சிக்கும், அவருடைய தாறுமாறான பேச்சுகளுக்கும் அடிமைப்பட்டவர்களாக, ஒன்றுமே இல்லாதவர்களாக, அநாதைகளைப் போல எதிர்த்து பேசுவதற்கு பலனற்றவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறது என்ன தெரியுமா? என்னுடைய பார்வையில நீ விலையேறப்பட்டவன், என்னுடைய பார்வையில நீ விலையேறப்பட்டவள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் அவருடைய சொத்து. அவருக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றை பார்க்கலாம், நாம தான் அவருக்கு மிகப்பெரிய சொத்தா இருக்கிறோம், நாம தான் அவருக்கு சம்பத்தா இருக்கிறோம், நாம தான் அவருக்கு எல்லாமா இருக்கிறோம். ஏன்னு சொன்னா, அவருடைய இரத்தத்தை அவர் நமக்காக தந்து நம்மை தம்முடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நம்ம மாற்றுறதுக்காக நம்முடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் நமக்காக சிந்தினார் அல்லவா? அப்படியே தன்னுடைய இரத்தத்தையே தந்தவர் நாம் இயங்குகிற காரியங்களில் நமக்கு பாதுகாப்பை தரமாட்டாரா? நிச்சயமாக தருவார். ஏனென்று சொன்னால், அவருடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்களாக காணப்படுகிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது,
தேவன் ஏன் நாம் ஏங்குகிற காரியங்களிலே நமக்கு பாதுகாப்பு தருகிறார் என்று சொன்னால், தேவன் நம்மை பயன்படுத்துவதற்காக. ஆமென். அவருக்காக நாம் எதையாகலும் ஒன்றை செய்ய வேண்டும். அவர் இந்த பூமியில வாழ்ந்தபோது அநேக ஜனங்களுக்கு நன்மைகளை செய்தார், அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். அவருடைய அன்பை எல்லாருக்கும் வெளிப்படுத்தினார். நடக்க முடியாதவர்களை நடக்க வைத்தார், பேச முடியாதவர்களை பேச வைத்தார். பலவீனப்பட்டிருந்த அத்தனை பேரையும் தேவன் சுகமாக்கினார். குஷ்டரோகியை கண்டு எனக்கு சித்தம் என்று சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினார். அப்படி அநேக அற்புதங்களை அவர் செய்ததினால அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறாரே, அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவரை போல நாம் இந்த உலகத்துல பயன்படுகிற பாத்திரங்களாக மாற வேண்டும் என்பதற்காக நாம் ஏங்குகிற காரியத்திலே தேவன் நமக்கு பாதுகாப்பு தருகிறார். நாம் நல்லவர்களாக வாழ்ந்ததினாலேயோ நாம் நன்மை செய்ததினாலேயோ அவர் நம்மை நேசிக்கல, அவர் நமக்கு ஏங்குகிற காரியத்துல பாதுகாப்பு தரல. அவர் நம்மை நேசித்ததினால, தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால நம்மை மீட்டு கொண்டபடியினால நாம் இந்த உலகத்துல வாழும்போது தம்முடைய நாமத்திற்கு மகிமையுள்ள கீர்த்தி உண்டாக நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் ஏங்குகிற காரியத்திலே நமக்கு பாதுகாப்பு தருகிறார். என்னை கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ இந்த உலகத்துல பிறந்தோம், வாழ்ந்தோம், வளர்ந்தோம் அப்படி என்று ஒரு வாழ்க்கை வாழாதபடி தேவன் நம்மிடத்துல விரும்புகிறதான காரியங்களை நாம் அவருக்காக செய்ய வேண்டும். அவர் நம்மை பயன்படுத்துவதற்கு நம்மை பாத்திரங்களாக அவருடைய சமூகத்துல நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மை கொண்டு எதை செய்ய வேண்டும் என்று அவர் சித்தமாயிருக்கிறாரோ அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நாம் தகுதியுள்ள பிள்ளைகளாக மாற வேண்டும். எதையாகலும் ஒன்றை செய்ய வேண்டும் என்ற ஏக்கத்தை நமக்குள்ளே அவர் உருவாக்குகிறார் என்று சொன்னால் அது தேவனால் உருவாக்கப்படுகிற விருப்பம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய உள்ளத்தில் வந்து போகிற எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாமே அது நாம வருகிறது, நாம கிரியேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு இல்லாம நமக்குள்ள விருப்பத்தை தருகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டவருக்காக பயன்பட வேண்டும். ஏதோ ஒன்றை ஆண்டவருக்காக செய்ய வேண்டும். ஏதோ ஒரு காரியத்தில் அவருக்காக நாம் பிரயோஜனப்பட வேண்டும் என்பதற்காக நாம் ஏங்குகிற காரியத்தில் நமக்கு பாதுகாப்பு தருகிறார். முதலாவதாக நாம் பார்த்தோம், நாம் ஏசப்பாவுடைய பார்வையில விலையேறப்பட்டவர்களாய் இருக்கிறபடியினாலே நாம் ஏங்குகிற காரியங்களில் அவர் நமக்கு பாதுகாப்பு தருகிறார். இரண்டாவதாக நாம் பார்த்தோம், தேவன் நம்மை பயன்படுத்துவதற்காக, அவருடைய சித்தத்தை நம்மை கொண்டு செய்வதற்காக நாம் இயங்குகிற காரியத்திலே நமக்கு பாதுகாப்பு தருகிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது, தேவன் எதற்காக நாம் இயங்குகிற காரியங்களிலே நமக்கு பாதுகாப்பை தருகிறார் என்று சொன்னால், நம்மை நேசிக்கிறதுனால. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் உள்ள அன்பு எல்லாம் நிரந்தரமற்றது. வேதம் சொல்லுகிறது, அநாதி சிநேகத்தால் உன்னை நேசித்தேன் என்று. ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தின் அன்பு எல்லாம் அது கரையுடையது, அது குப்பையானது, அது அழிந்து போகக்கூடியது. ஆனால் நிரந்தரமான ஒரு முடிவில்லாத அநாதி சிநேகம், ஒரு முடிவில்லாத அன்புடைய நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை நேசிக்கிறதுனால நாம் இயங்குகிற காரியத்துல நமக்கு பாதுகாப்பு தருகிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றை விடவும் இயேசு உன்னையும் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். அல்லேலூயா. இயேசுப்பாவுடைய அன்புக்கு ஈடாக இந்த உலகத்துல எதையுமே நம்ம கம்பேர் பண்ணி சொல்லவே முடியாத அளவுக்கு ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அவருடைய அன்பிற்கு இணையாக இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. நாமும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றை பார்க்கலாம் அவரை நேசிப்போம் என்று சொன்னால் அவருடைய நிரந்தரமான அன்பை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அவருடைய நிரந்தரமான அன்பிற்கு முடிவே இல்லை. அவருடைய அன்பு விலையேறப்பட்டது. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய அன்பு நம்முடைய உள்ளத்துல ஊற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அவர் நம்மை நேசிக்கிறபடியினாலே அவர் நாம் இயங்குகிற காரியத்துல நமக்கு பாதுகாப்பு தருகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவர் நேசிச்சதுனால அல்ல, அவர் நம்மை நேசிச்சதுனால நம்முடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து, ஏதோ ஒரு ஏக்கம், ஏதோ ஒரு காரியத்துல, ஒரு ஆசீர்வாதத்துல, ஏதோ ஒரு காரியத்திற்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணி அதுல ஒரு வெற்றியை காண வேணும்னு சொல்லி ஏக்கத்தோடு காணப்படுவோம். ஆனா அந்த ஏக்கத்தோடு இருக்கும்போது அந்த காரியம் ஆண்டவரே நடக்குமா, இல்ல அது நடக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போய் விடுகிற நேரங்கள் உண்டு. அப்படி நாம் சோர்ந்து போகிற சூழ்நிலையிலையும்
ஆண்டவர் நமக்காக அற்புதம் செய்ய போதுமானவராக இருக்கிறார். நாம் நினைச்சிராத வண்ணமாக, நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக எல்லாவற்றையும் தாங்குகிற பலத்தை நமக்கு கொடுத்து நாம் விரும்புகிற அந்த காரியத்தை நமக்கு வாய்க்க பண்ணுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத உயரமான உன்னதமான இடத்துல நம்மை உயர்த்தி வைத்து ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்தி அழகுபடுத்தி நம்மை குறித்து சந்தோஷப்படுகிற நம்முடைய பரம தகப்பன் நமக்கு இருக்கிறார். நிச்சயமாக அவரை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஒருவேளை இந்த உலகம் நம்மை பார்த்து பழித்து பேசலாம், எப்படியாவது அவன் அழிஞ்சு போகணும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா மனுஷனுடைய எண்ணங்களை திட்டங்களை தாறுமாறாக மாற்றுகிற நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அன்று யோசேப்பை எகிப்தியருக்கு முன்னதாக எப்படி அழகுபடுத்தினார், அத்தனை ஜனங்களுக்கு முன்னதாக எப்படி மேன்மைப்படுத்தினாரோ, அதுபோல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீங்க விரும்புகிற பாதுகாப்புல தேவன் உங்களை வைக்க போதுமானவராக இருக்கிறார். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமா இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையின்படியாக ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தேவன் தாமே மாற்றி ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. அப்படியாக நம் கண்களை மூடி ஜெபிப்போம். தகப்பனே, நாங்களும் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நீரங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நான் எழுந்து அவன் ஏங்குகிற பாதுகாப்புல அவனை வைப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை எந்த காரியத்துல ஏங்கி கொண்டிருக்கிறார்களோ, எந்த காரியத்துல ஒரு பெருமூச்சோடு ஏக்கத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு நம்முடைய சமூகத்துல காணப்படுகிறார்களோ, அந்த காரியத்துல தேவன் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீங்க ஏற்ற பாதுகாப்பை கொடுத்து வெற்றி சிறக்க பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறோம். உம்மை நம்புகிற பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல ஆண்டவரே. உம்மை நம்புகிற பிள்ளைகளை வெட்கப்படுத்த விடுகிற தேவன் நீர் அல்ல ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீங்கள் அற்புதத்தை செய்வீராக. விசேஷமாக இந்த ஊழியங்களை நடத்தி வருகிறதான எங்கள் அன்பு சகோதரர் குடும்பத்தையும் அவரோட ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் இந்த ஊழியங்கள் பலுகி பெருக ஆண்டவரே, அநேக ஆயிரம் லட்சங்களுக்கு ஆசீர்வாதமானத ஊழியமாக இந்த ஊழியத்தை கர்த்தர் மாற்றி தருவீராக என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, உடைய கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பக்தருடன் பாடுவேன், பக்தருடன் பாடுவேன், பரமசபை முக்தர் குழாம் கூடுவேன், பக்தருடன் பாடுவேன். அன்பால் அழைக்கும் அருள்நாதன் மார்பினில், அன்பால் அழைக்கும் அருள்நாதன் மார்பினில், இன்பம் நுகர்ந்திழை பாருவோர் கூட நான் பக்தருடன் பாடுவேன். இகமும் பரமும் வந்தே இவ்வடியார்க்கு அகமும் ஆண்டவன் நடியே. இகமும் பரமும் வந்தே இவ்வடியார்க்கு அகமும் ஆண்டவன் நடியே. சுகமும் நற்செல்வமும் சூற்றமும் ஊற்றமும், சுகமும் நற்செல்வமும் சூற்றமும் ஊற்றமும், இகலில்லா ரட்சகன் இன்ப பொற்பாதம் பக்தருடன் பாடுவேன். தாயந்தய உடையாய் தமியனில் செய்யன் கண்ணு
பாசும் பொன்னே பக்தர் சிந்தாமணி பாயோளி பாசும் பொன்னே பக்தர் சிந்தாமணி தூயா திரு பாத தரிசனம் தந்தருள் பக்தருடன் பாடுவேன் பரம சபை முக்தர் குழாம் கூடுவேன் பக்தருடன் பாடுவேன் பக்தருடன்